அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல நிறைய மக்கள் என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை, ஏன் என் வாழ்க்கை ஃபுல்லா இருட்டாவே இருக்கு, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை நடக்கு அப்படின்ட்டுலாம் எவ்வளவு பேர் நம்ம சொல்றது கண் கூட பார்ப்போம். அவங்க எல்லாம் மறந்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிர்ணயிச்சதுதான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க, இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீமை இழக்க நாடி அது அல்லாஹ் நாடாவிட்டால் அதுவும் நடக்காது. எனவே நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நடக்குது. இது அல்லாஹ் பொறுத்தது தான் வருது. அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, இன்னல்களாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில கொடுக்கப்படுதோ அது அனைத்துமே அல்லாஹ் நிர்ணயித்ததுதான். ஒருவேளை அல்லாஹ் துன்பத்தை தருகிறான் என்றால் அந்த துன்பத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறான் என்பதாக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷத்தை கொடுக்கிறான் என்றால் அந்த சந்தோஷத்திற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எப்போ உங்களுக்கு நடப்பது எல்லாமே அல்லாஹ் புறத்துல இருந்து வருதுன்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களோ அப்பவே உங்க வாழ்க்கையில முக்காவாசி பிரச்சனையே இருக்காது. இந்த பதிவு யூஸ்ஃபுல்லா இருந்தா, யார் உங்க ஃப்ரெண்டு எனக்கு இப்ப நடக்குதுன்னு சொல்லி புரியல, ஏன் என் லைஃப் இப்படின்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு உங்க தாட்ஸ் கமெண்ட் பண்ணிருங்க. குட் பை.